கோவை சாய்பாபா காலனி மேட்டுப்பாளையம் சாலையில் இருக்கிறது. சாய்பாபா காலனி பகுதியில இன்னும் 10 நிமிடத்தில் பிரதமர் மோடியின் கான்வாயானது வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியானது இந்த சாய்பாபா காலனி முதல் ஆர்எஸ்புரம் வரையிலான 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் மோடி சாலை மார்க்கமாக வாகனத்தில் சென்று பொதுமக்களை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரோட் ஷோ நிகழ்ச்சியாக கோவையில் முதன்முறையாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி தற்போது கோவை விமானத்திற்கு வந்து இறங்கியிருக்கிறார். இந்த விமான நிலையத்திலிருந்து வாகனம் மூலமாக கோவை அவினாசி சாலை, பீலமேடு, நவ இந்தியா, காந்திபுரம் நூறடி சாலை, சிவானந்தா காலனி வழியாக இந்த சாய்பாபா காலனி பகுதிக்கு வர இருக்கிறார். பிரதமரின் வருகையொட்டி கோவை மாநகரம் முழுவதுமே 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க மத்திய சிறப்பு பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவையை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த 9,000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சாலை பேரணியானது, பிரதமரின் சாலை பேரணியானது துவங்க இருக்கிற சாய்பாபா காலனி பகுதிக்கு இன்னும் சரியாக 10 நிமிடத்தில் பிரதமரின் பாதுகாப்பு வாகனமானது இந்த இடத்திற்கு வந்து சேர உள்ளது. சரியாக 5:50 மணி அளவில் பிரதமர் இங்கு வந்து சேர்ந்தவுடன் இந்த நிகழ்ச்சியானது துவங்கி அங்கிருந்து மேட்டுப்பாளையம் சாலை வழியாக, குறிப்பாக சாய்பாபா காலனி பகுதியிலிருந்து வடகோவை காமராஜபுரம் சந்திப்பு வழியாக அவர் நேராக சாய்பாபா ஆர்எஸ்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய டிபி சாலை சந்திப்பு பகுதிக்கு வர இருக்கிறார். இந்த சந்திப்பு பகுதியானது 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வருவதற்கு 50 நிமிடம் ஆகும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த டிபி சந்திப்பு பகுதியில கடந்த 1998ஆம் ஆண்டு கோவை பகுதியில இதே இடத்தில் தான் குண்டுவெடிப்பானது நிகழ்ந்தது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 58 பேர் உயிரிழந்தார்கள். அந்த உயிரிழந்தவர்களின் புகைப்படங்கள் இந்த இடத்தில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி மலரஞ்சலி செலுத்த இருக்கிறார். இந்த மலரஞ்சலி செலுத்திய பிறகு இந்த பகுதியில் இருந்து அவர் நேராக, அதாவது ஆர்எஸ்புரம் பகுதியில் இருந்து நேராக அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய அரசினர் விருந்தினர் மாளிகைக்கு சென்று அங்கு இரவு தங்குகிறார். இரவு தங்கிவிட்டு அங்கிருந்து நாளை காலை 9:30 மணி அளவில் கோவை விமான நிலையத்திற்கு சென்று கோவையிலிருந்து அவர் நேராக பாலக்காடு செல்கிறார். பாலக்காடு சென்ற பிறகு அங்கிருந்து பிற்பகலில், அதாவது 12:30 மணி அளவில் சேலத்திற்கு வருவதாக அவரது பயண திட்டமானது வகுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரின் வருகையொட்டி கோவை முழுவதுமே போலீசார் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவர் வரக்கூடிய வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆங்காங்கே காத்திருந்து அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். பிற்பகல் சுமார் 2 மணி முதலே ஏராளமான பொதுமக்கள் ஆங்காங்கே காத்திருக்கக்கூடிய நிலையில இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது துவங்கி இருக்கக்கூடிய சாய்பாபா காலனி பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் மேல தாளங்களுடன், பாரம்பரிய நடனங்களுடன் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் 100 மீட்டருக்கு ஒரு வரவேற்பு என்ற அடிப்படையில் பல்வேறு தரப்பினரும் அவருக்கான வரவேற்புக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வரவேற்பை அளிக்க காத்திருக்கிறார்கள். ஒருபுறம் வீணை வாசித்தபடி பெண்களும், ஒருபுறம் பழங்குடியின மக்கள் நடனமும், நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்களின் நடனமும் என அடுத்தடுத்து வரக்கூடிய நிலையில இந்த காமராஜபுரம் சந்திப்பு பகுதியில் அண்மையில் விஸ்வகர்மா அமைப்பினருக்காக பிரதமர் மோடி அறிவித்த திட்டங்களை எடுத்துக் கூறும் வகையில அங்கு ஒரு கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து நெசவாளர்களுக்கு தனியே என அவர்கள் ஒரு வரவேற்பை அளிக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக குஜராத்தி சமாஜ் என்ற அமைப்பின் சார்பில் அவர் குஜராத் பாரம்பரிய முறைப்படி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பானது அளிக்கப்பட இருக்கிறது. அதே போன்று சிவனடியார்கள் தனியே அவர்கள் ஒருபுறம் வரவேற்பு அளிக்க காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இடமும் சிறப்பான வரவேற்பு அளிப்பதற்காக தொடர்ந்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளான நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இன்னும் சரியாக ஒரு 5 முதல் 10 நிமிடங்களில் சாய்பாபா காலனி பகுதிக்கு பிரதமர் வந்து சேர்ந்து அந்த இடத்திலிருந்து அவரது இந்த பிரச்சார பயணமானது துவங்க இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக பிரதமர் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது கோவையில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பொதுமக்கள் மத்தியில் வந்து பெற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் ஏராளமானோர் பொதுமக்கள் இந்த பகுதியில் வந்து காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதிக்கு அவர் இன்னும் சில நிமிடங்கள் அவர் வந்து சேருவார் என்ற எதிர்பார்ப்பு இந்த இருக்கக்கூடிய மக்களிடையே அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினரின் பாதுகாப்பும் கெடுபிடியும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வெளியாட்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு ஏற்கனவே அனுமதி அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதி அட்டை வழங்கப்பட்டவர்களை கண்காணித்த பிறகு முழுமையாக அவர்கள் சோதனை செய்த பிறகு அந்த பகுதிக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த சாலை முழுவதுமாக, குறிப்பாக மேட்டுப்பாளையம் சாலையில் இந்த சாய்பாபா காலனி பகுதியில் இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில இந்த சாலையில் வரக்கூடிய 2 பகுதிகளிலும் பொதுமக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த பொதுமக்கள் யாரும் அந்த தடுப்புகளை தாண்டி உள்ளே வரக்கூடாது என்ற அடிப்படையில சாலையின் இருமரங்கிலும்
தடுப்பு வேலிகளானது நீண்ட தூரத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2.5 கிலோமீட்டர் தூரம் முழுக்க இந்த தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பேரணி துவங்க இருக்கக்கூடிய சாய்பாபா காலனி பகுதியாகட்டும் சரி, முடிவடைய இருக்கக்கூடிய பாரஸ்புரம் டிடி சாலை சந்திப்பாக இருக்கட்டும் சரி, இந்த 2 பகுதியிலுமே ஸ்னைப்பர் என்று அழைக்கக்கூடிய அந்த துப்பாக்கி ஏந்திய போலீசார் உயரமான கட்டிடங்களில் இருந்து தீவிரமான கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று அனைத்து பகுதிகளிலும் ஆயுதம் தாங்கிய போலீசார் இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில முழுக்க 5 அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் இந்த பகுதி முழுவதுமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் ஒருபுறம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்களின் வரவும் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அவர் வந்து சேரக்கூடிய நிலையில அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வரவேற்புக்காக காத்திருக் கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.